Hello friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. டெய்லிக்குமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். அந்த இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான கார பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பணியாரத்துக்கு கூட ஒரு சூப்பரான கார சட்னி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார பணியாரத்துக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டை துருவி போட்டிருக்கேன். இது கூடயே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான இட்லி மாவில் நம்ம தாளித்து வச்சுருந்த வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், கேரட் எல்லாத்தையுமே நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ சூப்பராக கார பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிட்டுங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பணியாரக்கல்லை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு கரண்டியை ஒரு குழியிலையுமே ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா குழிலையும் இந்த மாதிரி மாவை ஊற்றியாச்சுங்க. இது ஒரு சைடு வேகட்டுங்க. இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு ஒரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடுமே குழிப்பணியாரம் சூப்பராக வெந்துருச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கார பணியாரமெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 4 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய், இது கூடவே 2 தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இதை தாளிப்பு கொடுத்துடலாம். நார்மலாக ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி அதில் போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான கார பணியாரம் வித் கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த கார பணியாரம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. இது கூடயே நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களுமே கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.